அதே நேரத்தில் இந்த தருணத்தில் தலித் சகோதரர்களுக்கு நாம் ஒரு அன்பான அழைப்பை விடுக்கின்றோம். இந்த மாதிரியான இழிவுபடுத்தப்பட்டு நீங்க ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு வச்சா கூட உங்களை உருட்டுக்கட்டையால் அடிச்சு, ஏண்டா பிள்ளையார் சிலை செய்யற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வெறிப்பிடித்து அலைகின்றார்கள் என்றால், இப்படிப்பட்ட உங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மதத்தில் இருக்க வேண்டிய தேவை என்ன? உங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கின்றது, நீங்களும் மனிதர்கள் தான். அந்த பிராமணருக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் உனக்கு ஓடுது. பிராமணன் எப்படி சிரமப்பட்டு அவனுடைய தாய் பெற்றெடுத்தாலும் அந்த மாதிரிதான் உங்களையும் பெற்றெடுத்திருக்கின்றார்கள். எல்லாரும் மனிதர்கள் தான். இப்ப மனிதர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் சமமானவர்கள். ஆனா கடவுள் தலையிலிருந்து பெற்றாரு, காலில் இருந்து தலித்து வந்தான், தாழ்த்தப்பட்டவன் வந்தான் என்று இழிவுபடுத்தக்கூடிய இந்த மதம் உங்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. சமரசத்தின் பக்கம், சமத்துவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏகத்துவத்தின் பக்கம் பாருங்க, இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள். இறைவன் அப்படி சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாம் அழைப்பு விடுக்கின்றது. இன்னா கலக்கனாக்கும் ஜகரின் வ உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். ஓ மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்தோம். உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி இருக்கின்றோம். உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா? பிராமணன் கூட, தாழ்த்தப்பட்டவன் கீழே, அது கிடையாது. இறைவனை அஞ்சக்கூடியவர் யாரோ அவர்தான் சிறந்தவர். இறைவன் அப்படி சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றோம்.